இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க சின்ன குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க. டாக்டர், என் குழந்தை கீழே விழுந்து அடிபட்டுச்சு, முன்னாடி பல்லு மட்டும் உடஞ்சிச்சு, இதனால ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அடிபட்டு இந்த மாதிரி சின்னதாக உடையும் போது பயப்படவே தேவையில்லை. உங்கள் பல்லோட கலர் எப்படி இருக்கோ அதே மாதிரி காம்போசிட் ஃபில்லிங் முறையில் எந்த பல்லு உடஞ்சதோ அதே நேச்சுரல் மெத்தடில் பண்ணித்தர முடியும். பட் இதை தாண்டி பெருசாக உடையும் போது தான் பல்லோட நரம்பு, அதாவது பல்லுக்கு உள்ளே இருக்கிற பல்ப்புன்னு சொல்கிற நரம்பும் ரத்த ஓட்டமும் உள்ள பகுதி உடஞ்சாலும், இல்லை அதன் மூலமாக குழந்தைங்களுக்கு பல்லு கூசுறதோ இல்லை வலியோ இருந்தாலோ அப்போ தான் ரூட் கெனாலுங்கிற முறையை பயன்படுத்தி அந்த பல்லை சரி பண்ண முடியும். இல்லை இப்போ எதுவுமே இல்லை, ஃப்யூச்சர் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எஸ். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பல்லு வெள்ளையாக இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்பட்ட பிரகாரம் கொஞ்சம் எல்லோவாகவும், அப்புறம் டார்க் ப்ரௌனாகவும், அப்புறம் பிளாக்காகவும் மாறும். ஸோ இதைத்தான் நாங்கள் நான் வைட்டல் டீத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போ இந்த பல்லு அடிப்பட்டு அந்த இம்பேக்ட்னால பல்லுக்கு போக வேண்டிய ஊட்டச்சத்து, அதாவது நரம்பு, ரத்த ஓட்டம், அதோட நீர் சத்து குறைய குறைய பல்லு ட்ரை ஆகும்போது இந்த மாதிரி கலர் மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் உள்ளே இருக்கிற பல்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக செத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும்போது அந்த கலர் வெளிப்புறமாக தெரியும் போது தான் நம்ம பல்லோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து உங்கள் டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள்.